अस्सलाम वालेकुम फ्रेंड्स, इनकी நம்ம கிச்சன்ல ராகி மாவு வச்சு ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போறோம். குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்தியா இருக்கும். ரொம்ப சாஃப்ட்டா டேஸ்டியா இருக்குங்க. இதுவரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 2 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. கேழ்வரகு மாவு, கேப்ப மாவு அப்படினு சொல்லுவோம். 2 கப் மாவு சலிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு உப்பும், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம உப்பு சேர்த்துட்டு இது போல் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் உப்பு ஒரே இடத்துல நிற்காமல் எல்லா இடத்துலையும் ஈவனாக வரும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ராகி மாவில் முருங்கைக்கீரை சேர்த்து செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. ராகியில் பார்த்திங்கன்னா கால்சியம் அதிகமாக இருக்குது. முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து நல்லா நிறையவே இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் 2 கப் மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் ஆயிலும் சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். கொதித்ததுக்கப்புறமா இதை மாவு கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. தண்ணி ஒருவேளை நீங்கள் சரியாக கொதிக்கங்களாட்டி எடுத்துட்டிங்கன்னா அதோடைய பக்குவம் சரியாக வராது. ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாவு நல்லா சூடாக இருக்கும். நம்ம தண்ணி கொதிக்க வச்சு சேர்க்கறதுனால ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் கட்டிங் எல்லாம் பிடிக்காது. நம்ம பயப்படவே தேவையில்லை. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா திரும்ப ஒரு தடவை எடுத்து இதை நம்ம நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ மாவு நல்லாவே சூடு ஆறி வந்துருச்சுங்க. இப்போ ஒரு தடவை கை வச்சு இது போல் எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்து அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை மாவை விட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப அழுத்தி கஷ்டப்பட்டு தேய்க்கணும் அப்படின்ற அவசியமும் இருக்காதுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாவுலேருந்து நம்மளுக்கு தேவையான சைஸில் உருண்டைங்கள்லாம் உருட்டி எடுத்துக்கலாம். ராகி மாவு கூட முருங்கைக்கீரை சேர்த்து அடை மாதிரிலாம் செய்வாங்க. அது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். பட் அது நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஹார்டாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு மெண்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்ம கையில் எடுக்கும் போதே பீற மாதிரி இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண உருண்டைங்களை மேலே கொஞ்சம் போல் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கலாம். மேலே ராகி மாவோ இல்லை கோதுமை மாவோ எது வேணுமோ நீங்கள் போட்டுட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தி நம்ம தேய்க்கக்கூடாதுங்க. ஏன்னா பிஞ்சு போயிடும். மெலிசா தேய்ச்சோம் அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக வரும். மெலிசா தேய்ச்சதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் போல் ஆயில் தடவிக்கோங்க. ஆயில் தடவிட்டு இது போல் 4 சைடும் நல்லா மடித்து விட்டுருங்க. இப்போ மடிச்சுட்டு இது மேலே இப்போ நம்ம மாவு நல்லா தூவிக்கிட்டு இதை மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி வீட்டில் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃபன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். எப்போதும் ஒரே மாதிரி கோதுமை ரவா அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது இதில் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுத்தோன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா தவா நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு தடவை 2 சைடும் நல்லா வேக விட்டுக்கோங்க. அரைவாசி வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ப்ரஷ் வச்சுட்டு இது போல் நல்லா ஆயில் தடவி விட்டுக்கோங்க. இது நீங்கள் ஆயில் தடவாமலும் சுட்டு எடுக்கலாம். அதுவும் ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும். இந்த சப்பாத்தி நம்ம சூடாக சாப்பிட்டாலுமே ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டாலுமே அதே மாதிரி ஒரே மாதிரியான சாஃப்டாகவே எப்போதுமே இருக்கும். 2 சைடும் இது போல் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு கூட நம்ம சைட் டிஷ்ஷாக நல்ல காரசாரமான சட்னி தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். தக்காளி பூண்டு சட்னி இதெல்லாம் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த சட்னியோட ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.